ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசுகள் தான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து த கிங்டம் ஆஃப் விஜயநகரா, த ஏஜ் ஆஃப் விஜயநகரா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாமினி பேரரசு, பாமினி கிங்டம். ஸோ இந்த பாமினி கிங்டம் உடைய சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட் யார் யார் கிங்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த டாபிக் ரொம்ப சிறிய டாப்பிக்கு முடிஞ்சிடும், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாமினி பேரரசில் ஃபவுண்டேஷன் யார் ஃபவுண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன் அண்டு கன்சாலிடேஷன் ஆஃப் பாமினி, சரிங்களா, கிங்டம். ஸோ பாமினி அரசு யாரால் நிறுவப்பட்டது, யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஸோ இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1347. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு சுல்தான் இல்லையா, அவர் அலாவுதீன் அசன், அலாவுதீன் அசன். இவருக்கு இன்னொரு பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அசன் கங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அசன் கங்கு அல்லது அலாவுதீன் அசன். இவர் 1347 ஒரு பிளேஸை வந்து கேப்சர் பண்ணுறாருங்க, சீஸ் பண்ணுறாரு. அந்த கேப்சர் பண்ணுற பிளேஸ் வந்து தௌலதாபாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸை அவர் சீஸ் பண்ணுறாரு. தன்னையே அவர் டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. டிக்ளேர் பண்ணி நான் ஒரு பாமன் ஷா அப்படிங்கிறாரு. பாமன் ஷா. ஸோ பாமன் ஷா அப்படின்னு சொல்லி 1347 டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. தௌலதாபாத் இல்லைங்களா, தௌலதாபாத் அப்படிங்கிறது தான் தேவகிரி அப்படின்னு சொல்லுவோம். தேவகிரி எல்லாமே ஒன்று தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மிலிட்ரிஸ்லாம் எடுத்துகிட்டு டெல்லிக்கு போகிறாருங்க. ஸோ டெல்லிக்கு படையெடுத்துட்டு அங்கேயும் போய் ஒரு கலகம்லாம் உருவாக்கி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் முகமது பின் துக்ளக் அப்படி ஒரு ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு எதிராக கலகத்தை உருவாக்கி பாமன் ஷா, அதான் அலாவுதீன் அசன் பாமன் ஷா, தௌலதாபாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸை எடுத்துட்டு குல்பர்கா அப்படிங்கிறத ஒரு தலைநகரமாக ஆக்குறாருங்க. ஸோ இவருடைய தலைநகரம் ஸ்டார்டிங் வந்து குல்பர்கா தான். தௌலதாபாத் அப்படிங்கிறது வந்து சீஸ் பண்ண பிளேஸ், கேப்சர் பண்ண பிளேஸ். ஸோ குல்பர்கா அதை சுற்றி உள்ள பகுதியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உள்ள பிளேசஸ். அதை எல்லாத்தையும் இவர் ஃபேஸ் பண்ணுறாரு. எகெயின் 1429 குல்பர்கா அப்படிங்கிற ஒரு கேபிட்டலை அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிளேஸ்க்கு மாற்றுறாரு. பீடார் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து தன்னுடைய கேபிட்டலாக மாற்றிடுறாருங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷனில் பிறகு வந்த ஒரு 18 ராஜாக்கள் இல்லைங்களா, 18 ராஜாக்கள் வந்து இந்த பாமினி சுல்தான் சொல்லக்கூடிய பாமினி பேரரசை அமைச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக வரவரை நம்ம பார்க்க போகிறோம். யார் ஃபஸ்ட்டாக வராரு அப்படின்னா நமக்கு தெரியும், அவர் தான் 1347 1358 வரைக்கும் ஆட்சி செய்தவர். அவருக்கு பேர் வந்து அலாவுதீன் அசன் பாமன் ஷா. ஸோ ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், தேவையில்லை டீட்டெயில். அலாவுதீன் அசன் பாமன் ஷா. இவருடைய பாமன் அது மீனிங்கில் தான் பாமினி அப்படிங்கிற ஒரு கிங்டமே உருவானுச்சு. இவர் வந்து தான் கேப்சர் பண்ண டெரிட்டரி இருக்குது பார்த்தீங்களா, ஏரியா, அந்த ஏரியாவை
டராப்ஸ், TARAFS, டராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாருங்க. அவர் பிடிச்ச ஒரு பகுதியை, சரிங்களா, அந்த பகுதியை வந்து 4 பகுதிகளாக பிரித்து தராப்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை பிரிக்கிறார். தராப்ஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா கவர்னருடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பார் இந்த அலாவுதீன் பாமன் ஷா. அப்படி எந்தெந்த பிளேஸ் அவர் கேப்சர் பண்ணார்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து குல்பர்கா, தௌலதாபாத், பிடார், பெரார் இந்த பகுதியை நான் ஞாபகம் வச்சுக்கணும், கேட்பாங்க. இந்த 4 பிளேஸையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா 4 மாகாணங்களாக பிரிச்சுறாரு. அந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு ஆளுநரை நிர்ணயிக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, டேக்ஸ் பே பண்ண சொல்கிறாரு, வரி வசூல்லாம் வந்து வாங்குறாருங்க. இவருடைய இந்த ராஜாங்கம், சரிங்களா, இவருடைய ரூல் வந்து போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட இவர் வாழ்ந்த ஆட்சி செய்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் ஆட்சி செஞ்சுருக்காருங்க. டோட்டலி 11 இயர்ஸ் வந்து 11 ஆண்டுகள் பாமன் ஷா தன்னுடைய அரசியல் எதிரிகளை எல்லாத்தையுமே சிறப்பாக எதிர்த்து போராடி ஆட்சி செஞ்சிட்ருக்காருங்க. அவர்கள் வெறும் வெற்றியாக குமிச்சிட்ருக்குது. இவருடைய நினைவாக தன்னுடைய பெயரை கொண்டு நாணயங்கள்லாம் உருவாக்கியிருக்காருங்க. கரன்சிஸ், காயின்ஸ், அவருடைய நேமில் காயின்ஸஸ்லாம் உருவாக்கியிருக்காரு. தன்னுடைய பெயரை அவர் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாராமா. யார்? 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைப்பாராமா. ஸோ என்னுடைய பெயரை நீங்கள் வந்து பாமன் ஷா சொல்கிறீங்க இல்லையா, அதை வந்து 2ஆம் அலெக்சாண்டர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாராமா. இதான் வந்து அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இவருக்கு பின்னாடி வந்தவர் 1358 1375 வரைக்கும் ஆட்சி செய்தவர். இவருடைய பெயர் முகமது ஷா. இவருடைய பெயர் வந்து முகமது ஷா. இவர் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமன் ஷாவுக்கு அடுத்தது சக்சஸராக வந்தவர் தான் முதலாம் முகமது ஷா. இவர் அடிக்கடி பேரலாக இருக்கக்கூடிய, சரிங்களா, சமகாலத்தில் இருக்கக்கூடியவங்க யார்? இந்த விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகரத்துக்குள்ள அடிக்கடி வந்து போர் நடத்துவாராமா. ஆனால் போர் நடத்தி பெருசாக ஒரு சக்ஸஸ்லாம் பண்ணவே இல்லை அவர். அதுக்கப்புறம் 1368 வாரங்கல் அங்கே ஒரு அரசு, ஒரு சீஃப்டம்ஸ் இருந்தது. அவங்கள்ட்ட போய் போராட்டம் பண்ணியிருக்காரு. அந்த போராட்டத்திற்கு பிறகு, வாருக்கு பிறகு கோல்கொண்டா அப்படிங்கிற பிளேஸு, சரியா, கோல்கொண்டா கோட்டை, கோல்கொண்டா ஃபோர்ட். இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் ஒன்று பெரும் செல்வத்தை அவர் இழப்பீடாக கொடுத்துருக்காருங்க. ஸோ இந்த சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமனி சுல்தான்களின் ஒரு பெரிய அரியணை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ கோல்கொண்டா அண்ட் ஹீஸ் ட்ரெஷர்டு, அந்த அந்த அரியணைக்கு பேர் என்ன தெரியுங்களா? TURQUISE, டர்க்யூஸ் த்ரோன். So which thereafter became a throne of the Bahmani kings அப்படின்னு சொல்லுவாங்க. டர்கோய்ஸ் செமி ப்ரிசியஸ் ஸ்டோன். டர்கோய்ஸ்னானது
செமி ப்ரிசியஸ் ஸ்டோன். அது ஒரு விலை மதிப்புடைய ஒரு கல், கிட்டத்தட்ட ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் செய்வாங்க. முக்கியமாக யார் இதை வந்து பயன்படுத்துவாங்கன்னா பெர்ஷியன் கிங்ஸ். ஸோ பாரசீக நாட்டு மன்னர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கெல்லாம் இது பயன்படுத்துவாங்க. இதை பற்றி இந்த ப்ரிசியஸ் டர்க்யூஸ் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய எந்த நூல், இதை பற்றி ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்களாமா, இது சம்பந்தமானது. சரிங்களா? இந்த நூல் வந்து எதில் இருக்குது அப்படின்னா ஃபெர்தௌசி, சரிங்களா, ஃபெர்தௌசி ஷா நாமா. ஸோ நாமா, ஷா நாமா அப்படின்னா அர்த்தம், அந்த யாருடைய பெயரோ அந்த பேரில் வந்து ஆட்டோபயோகிராஃபி தான் ஷா நாமா. நாமானா ஆட்டோபயோகிராஃபி. ஃபிர்தோசி ஷா, சரிங்களா, அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் இந்த டர்க்கிஸ் பற்றி, செமி ப்ரிசியஸ் ஸ்டோன் பற்றி இந்த பெர்ஷியன் கிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவர் இந்த முகமது ஷா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான அரசு உருவாக்குறாருங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு, ஒரு ஸ்ட்ரக்சரைஸாக ஃபார்ம் பண்ணுறாரு. ஜென்ரலி இந்த பாமினி அரசு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகி அங்கங்கே கிடக்குறாங்களாமா. ஸோ ஒன்று சேர்ந்து இல்லாமல் பிரிஞ்சு இருக்காங்க. இந்த முகமது ஷா குல்பர்கால என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியை கட்டுறாருங்க, ஒரு மசூதியை கட்டிறாரு. 1367 கட்டிய முதல் மசூதி அப்படின்னா இதான். சரிங்களா? இது வந்து பேரு மகா மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க. மகா மசூதி. It's a great mosque. 1367 measures 216 இன்ட்டு 16 அடி. சரிங்களா? 216 இன்ட்டு 16 அடி அளவில் இது கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மசூதி. அரபியர்கள், துருக்கியர்கள் அவங்களாம் வந்து இங்கே தங்கி போவாங்களாமா. முகமது ஷா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் அழைப்பாராமா வர சொல்லி இருந்து இஸ்லாமிய கலாச்சாரத்தை அதிகமாக பிரபலப்படுத்தியதில் முகமது ஷா ஒரு முக்கியமானவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பாமினி அரசுகளில் 8 அமைச்சர்கள் இருந்திருக்காங்களாமா. ஸோ இது எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேஸ். இதை நீங்கள் வந்து சிறப்பாக படிக்கணும். மற்றெல்லாம் ஒரு ஸ்டோரியாக பார்த்தீங்க, இதை கொஞ்சம் சிறப்பாக படிக்கணுங்க, இல்லை கேட்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க? 8 மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மினிஸ்டருடைய பெயர் பார்த்தீங்கன்னா வக்கீல் அஸ் சல்தானா. வக்கீல் அஸ் சல்தானா. இரண்டாவது மினிஸ்டர் பேஷ்வா. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. பேஷ்வா. மூன்றாவது வசீரி குல். நான்காவது அமீர்-இ ஜும்லா. ஐந்தாவது யாருன்னா நசீர். ஆறாவது பேர் வந்து கோத்வால். சரிங்களா? நடுவில் வந்து ஒரு பேரை விட்டுருக்கோம், நோட் பண்ணிக்கங்க. ஆறாவது பேர் வந்து யார் அப்படின்னா வசிரி அஷ்ரஃப்.
வசீர் இ அஷ்ரஃப். 7வது தான் கோட்வால். எட்டாவது யார் அப்படின்னா சதரே ஜான். ஸோ இவருடைய பெயர்கள் வந்து சிறப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கேட்பாங்க, பொறுத்துகளை கேட்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் யாருங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வக்கீல் உஸ் சல்தானா. யார் இவர் அப்படின்னா, அதாவது சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, முதலமைச்சர். இவர் தான் முதலமைச்சருங்க, அரசின் பிரதம மந்திரி. ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷில் லெஃப்டினன்ட் ஆஃப் தி கிங்டம், ஹூ வாஸ் இம்மிடியட் சபார்டினேட் அத்தாரிட்டி ஆஃப் தி சவேரியன். ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் ஒரு சிறப்பான அதிகாரியாக இருப்பார். பேஷ்வா யார்? ஸோ இதை வந்து சிஎம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிஎம் கூட சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லலாம், பிரதம மந்திரி தான் வரும். ரெண்டாவது பேஷ்வா. பேஷ்வா யார் அப்படின்னா, இந்த பிஎம்க்கு அசிஸ்ட் பண்ணக்கூடியவர் தான் இந்த பேஷ்வா. வசீரிக்குளுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆல் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சிறப்பாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணக்கூடிய வேலை தான் இந்த வசீரிக்குள். அமீர் வச்சுக்கோ. அமீர்னா என்ன? ஃபைனான்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் அரபியன் வேர்டு வந்து ஃபினான்ஸ். ஸோ அமீர் இ ஜும்லா அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர் அப்படின்னு அர்த்தம். நசீர், ஸோ டெப்யூட்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர், துணை நிதி அமைச்சர் அப்படின்னு, உதவி நிதி அமைச்சர். வசீர் இ அஷ்ரஃப். வசீர்னாலே ஜென்ரலாக வந்து இன்டர்நேஷ்னல், வெளி உறவு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளி உறவுத்துறை அமைச்சர். கொத்வால். ஸோ சில காலத்தில் கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொத்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை குறிக்கும்? போலீஸ். சரிங்களா, போலீஸ் சீஃப். யார்? இன்ஸ்பெக்டர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. ஸோ இவர் வந்து யார்? இந்த காவல்துறை தலைவர் இருக்கார் இல்லைங்களா, எல்லா குற்றத்துக்கும் நடுவராக செயல்படக்கூடியவரமா. சதாரி ஜகான், சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி. சொல்ல படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது நடுவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கிளஸ்டரு. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மற்ற பகுதி நீங்கள் வந்து லைட்டாக படித்தாலும் இதை வந்து ஸ்ட்ராங்காக படிச்சுக்கங்க. பொறுத்துகளை எங்கேயாவது கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு அரசர் பார்க்கலாம். பாமினி, அது பாமன் ஷாக்கு பிறகு முகமது ஷாக்கு பிறகு வந்து முஜாஹித், அவருக்கு பின்னாடி வந்தவர் முஜாஹித். இவருடைய பங்குக்கு இந்த விஜயநகரம் இருக்கு பார்த்தீங்களா, விஜயநகருக்கு எதிராகவே செயல்படுவார். இந்த விஜயநகரோட பெரிய ஒரு போர் நடத்தி குல்பர்கா இதுக்கு முன்னாடி கைவிடப்பட்டதை, சரிங்களா, அந்த குல்பர்கா திரும்ப கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜயநகருக்கு எதிராக போர் புரிகிறாரு. ஸோ போர் புரியும் போது ரிட்டர்ன் வரும்போது இவரை அசாசினேட் பண்ணிடுறாங்க. சரிங்களா, கொலை செய்யப்படுறார். யார்? முஜாஹித். வாழ்ந்த காலம் மிகவும் குறைவு, அவர் போயிடுறார். இவருக்கு பின்னால் வந்தவர் யார் அப்படின்னா முகமது ஷா 2.
ஸோ முகமது டூ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்த இரண்டாம் முகமது. இவர் வந்து 1378 தான் என்த்ரோன்டு. பாருங்க, என்த்ரோண்டுனா அரியணை ஏற்றப்படுறார். இவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லே இருந்ததுங்க. எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாங்க, அமைதியே நிலைவேது. அது வரைக்கும் ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. இவர் தான் என்ன செஞ்சார் பார்த்தீங்கன்னா, நிறைய கல்ச்சுரல் அண்டு லேர்னிங் பண்ணாருங்க. கல்ச்சுரல் அண்டு லேர்னிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்வி, சரியா, பண்பாட்டு கல்வி மயமாக மாற்றுறாரு. பண்பாட்டு கல்வி மயமாக மாற்றிறாரு. இவருக்கு பின்னாடி வந்தவர் யாரு? முகமது 3, மூன்றாவது முகமது அப்படின்னு வந்தார். 1463 1482. ஸோ டைம் லைன் வந்து மிகவும் முக்கியமானது. ஸோ கிரானிக்கல் ஆர்டரில் இல்லை டைம் லைன் கொடுத்து யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க, அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இவர் ஒரு சிறந்த அமைச்சராகவே விளங்கினாருங்க. இவருக்கு சிறந்த ஆட்சி செய்வதற்கு துணை புரிந்த ஒரு அமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, முகமது கவான். முகமது கவான் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு. பெரிய ஒரு ராஜதந்திரவாதின்னு சொல்லலாம். த கிரேட் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. த கிரேட் ஸ்டேட்ஸ்மேன். இவர் பேசிக்காகவே எங்கே பிறந்தார் தெரியுங்களா? முகமது கவான். அவரை வச்சு தான் அந்த முகமது 3 ஃபேமஸ் ஆனார். இவர் பிறந்தது என்ன? பேசிக்கலி பெர்சியன். பெர்சியனா பாரசீக நாட்டில் பிறந்தவர். இஸ்லாமிய சமய வல்லுநராகவும் பாரசீக மொழியில் சிறந்து விளங்குறாகவும் இருந்தார். அது இல்லாமல் இவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ், நிறையா வந்து கணிதத்தில் புலமை பெற்றவர் இந்த முகமது கவான். இது மட்டும் இல்லாமல் இவர் கவிஞராகவும் இருந்திருக்காரு. ஸோ என்னென்ன இவருடைய ப்ரொஃபஷ்னல்ஸ் பாருங்கள். கவிஞர், மேத்தமெட்டிக்ஸ் கணிதத்தில் புலமை பெற்றவர், பெர்ஷியன் அதில் வந்து அந்த மொழியில் பாரசீக மொழியில் சிறப்பான ஒரு புலமை பெற்றவர். அது இல்லாமல் இஸ்லாமிக் தியாலஜி, இஸ்லாமிய சமய வல்லுநராகவும் இருந்திருக்காரு. பொயட்டர், ப்ரோஸ் ரைட்டர், இது மாதிரி பல வகையில் இவர் முகமது கவான் இருந்திருக்காருங்க. ஸோ இவர் வந்து பிடார் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறாருங்க. மதரசானா என்ன அர்த்தம்? இஸ்லாமிக் காலேஜ் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாமிய காலேஜ். ஜென்ரலி மதரசாவுக்கு அரபியுடைய அர்த்தம் வந்து காலேஜ் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ், இங்கிலீஷில் காலேஜ், தமிழில் கல்லூரி, அரபியில் மதரசா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு படிக்கக்கூடிய இடம், கல்வி நிறுவனம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த ஒரு பேரில் மதரசா அப்படின்னு பார்க்க நிறைய பக்கத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இவர் முகமது கவான் மதரசா பீதாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3000 கையெழுத்து நூல்கள், என்னது இங்கிலீஷில் மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காரு. வச்சு என்ன பண்ணுறாருங்க, ஒரு லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு நூலகம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதன் மூலமாக அவர் எவ்வளோ புலமை பெற்றிருக்காரு அப்படிங்கிறது முகமது கவான் பற்றி பார்க்கலாம். ஸோ எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, அது முக்கியமாக நிறையா வந்து கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ கலை மற்றும் கட்டடக்கலை இவங்க எங்கெங்கே இருந்தாலும் நம்ம லிஸ்ட்டு தெரியும், அடிக்கடி எழுத தேவையில்லை. குல்பர்கா, பீடார், சரிங்களா, பெரார், சரிங்களா. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா
பீஜப்பூர்லேயும் இவங்க வந்து நிறையா கட்டிடங்கள் கட்டியிருக்காங்களாமா. ஏராளமான லைப்ரரிஸ், மதரசாஸ், மாஸ்க்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க. குல்பர்கால இன்னும் கூட இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா? குல்பர்கால ஜாமி மஸ்ஜித், ஜாமி மஸ்ஜித், சரிங்களா? அதே மாதிரி ஹைதராபாத்தில், ஸோ ஹைதராபாத்தில் கோல்கொண்டா ஃபோர்ட், கோல்கொண்டா ஃபோர்ட். பீஜப்பூரில் கோல் கும்பஸ், பீஜப்பூரில் கோல் கும்பஸ். பீடாரில் வந்து சாந்த் மினார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புக்கில் கொடுத்துருக்க மினிமம் கொடுத்துருக்காங்க. குல்பர்கா ஜாமியா மஸ்ஜித், ஹைதராபாத்தில் கோல்கொண்டா ஃபோர்ட், பீஜப்பூரில் குல் கும்பஸ், பீடாரில் வந்து சாந்த் மினார். இதெல்லாம் வந்து பாமினி கட்டடக்கலை. ஸோ பாரசீக கட்டடக்கலை தான் அதிகமாக வந்து பாரசீகன் பெர்ஷியன் ஸ்டைல்ஸ். ஆனால் அதை விட தாண்டி இவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்டைல் கூட கொடுத்துருக்காங்க. அதை வந்து படிச்சுங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. என்ன ஸ்டைல் தெரியுங்களா? இவங்க கட்டடக்கலை ஸ்டைலு இண்டோ சாரசினிக் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. ஸோ பாமினி அரசு எந்த பாணியில் கட்டடக்கலை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இண்டோ சாரசினிக் ஸ்டைல், இண்டோ சாரசனிக் ஸ்டைல், இண்டோ சாரசனிக் பாணியில் கட்டடக்கலை வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்படி ஆட்சி செய்த இவர்கள் பிறகு 3ஆம் முகமது இறந்துடுறாரு. அவருக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் முகமது இருக்கார் இல்லைங்களா, 3rd முகமது. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி ஒரு 5 மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஆட்சி செஞ்சிட்டாங்களாமா. இந்த 5 பேர் பீஜப்பூர் தனியாகவும், அகமது நகர், பெரார், கோல்குண்டா. சரிங்களா? எங்கெங்க நோட் பண்ணிக்கோங்க. பீஜப்பூர், அதுக்கப்புறம் அகமது நகர், ஏஎன், பிடார், பீடார், கோல்குண்டா, இன்னொரு வந்து பிடார் இல்லையா, பிடாரு அப்படியே வரிசையாக வருது. 5வதாக பெரார். ஸோ இது மாதிரி ஒரு 5 பிளேஸில் தனியாகவே அந்த 5 அரசர்கள் வலிமையாக ஆட்சி செஞ்சாங்க. ஸோ பிரிஞ்சு இருந்தனால நம்மளுக்கு தெரியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜயநகர பேரரசு இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து நேராக அட்டாக் பண்ணுறாங்க இவங்களை. நம்ம இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். எப்போது 1565 அந்த போருக்கு பேர் என்ன? பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. மறக்கக்கூடாது. பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா, தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ரக்ஷசி தங்கடி, ரக்ஷசி தங்கடி போர். என்ன ரக்ஷசி தங்கடி? தீஸ் ஆர் தி வில்லேஜஸ் இன் தி தலைக்கோட்டா. அந்த கிராமத்தில் தான் இந்த போர் நடந்தது. ஸோ தலைக்கோட்டை போருக்கு பின் அது டோட்டலாகவே வந்து விஜயநகர அரசும் போயிடுது, இந்த சுல்தான் அரசும் போயிடுது. அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் முகலாய அரசு. சரிங்களா? ஸோ இதோட இந்த பாமணி பேரரசு அப்படின்னு முடிஞ்சிருது.